சமீபத்தில் ஒரு பேஷண்ட் ஆன்லைன் கன்சல்டேஷன்ல இந்த சந்தேகத்தை கேட்டிருந்தாங்க. டாக்டர், நான் இப்ப 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன். இதற்கு முன்னாடி எனக்கு தைராய்டு பிரச்சனை இருந்ததே கிடையாது. ஆனா இப்ப தைராய்டு டெஸ்ட்ல T3 மற்றும் T4 அதிகமா இருக்கு. TSH குறைவாக இருக்குன்னு சொல்றாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது HCG இன்டியூஸ்ட் ஹைப்பர் தைராய்டிசம் பிரச்சனையா இருக்கலாங்க. HCG அப்படின்றத ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோபின் அப்படின்ற ஹார்மோனுங்க. இது ரத்தத்துல பிரெக்னன்சி அப்போ அதிகமாக இருக்கும். இந்த ஹார்மோனை தான் யூரின் மூலியமா நம்ம டெஸ்ட் பண்ணி அவங்க பிரெக்னென்ட்டாக இருக்காங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்றோங்க. இந்த HCG மாலிகுலர் லெவல்ல கிட்டத்தட்ட TSH அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் மாதிரியே இருக்குங்க. ஸோ ஒரு சிலருடைய தைராய்டு இந்த HCG TSH அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களுக்கு அதிகமான அந்த தைராக்சின் ஹார்மோனை உற்பத்தி செய்யுது. இதனுடைய நெகட்டிவ் ஃபீட்பேக் காரணமாக நம்மளுடைய பிட்யூட்டரியில இருந்து சாதாரணமா சுரக்க வேண்டிய அந்த TSH-ஐயும் கம்மி பண்ணிடுதுங்க. இது ஒரு டெம்பரவரி ஸ்டேஜ் தான். இதனால உங்களுக்கோ உங்க குழந்தைக்கோ பாதிப்பு ஏற்படுவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப குறைவு, இல்லவே இல்லைன்னு வச்சுக்கலாங்க. உங்களுக்கு பிரெக்னன்சியினுடைய லேட்டர் ஸ்டேஜஸ்ல இது நார்மலாகவும் நிறைய சான்சஸ் இருக்கு.